என்ன சாமி, புது வீடு நல்லா செட் ஆயிடுச்சா? அடி, எனக்கு நீ பெட் மேல அப்படி போட்டு வச்சுக்கிற பெட்ஷீட்டை தூங்கி எந்திரிச்சா படுக்கை எடுத்துக்கணும், அறிவில்லை உனக்கு? எத்தனை டைம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஃப்ரிட்ஜ்ல தொடச்சு வச்சு அடி எல்லாத்தையும். ஆனா எனக்கு கூட இத்தனை காய்கறி வாங்கி போட்டிருக்கிற. வெங்காயம் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிற. வெங்காயத்தை யாராச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்களா? அதெல்லாம் காத்தாடு வெளியே வைக்கணும். ஏதாவது ஒண்ணு தெரியுதாடி உனக்கு? ஏண்டி அருகட்டவளே, குழந்தை இருக்கிற வீட்டுல டிராயர்ல கத்தி வச்சிருக்கிற, அறிவு இருக்குது உனக்கு? அம்மா, அங்க வச்சாதாம்மா டக்குன்னு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு, இல்ல தேட வேண்டியதா இருக்கும். ஆமா ஆமா, இவ சமையல் கட்டு பெரிய மைசூர் மாளிகை சோடு இருக்குது, இவளுக்கு தேடுறது கஷ்டமாமா. அந்த வச்சுக்க வேண்டியதானடி. என்னமோ நீ போ. அம்மா, இப்ப எதுக்குமா தொடச்சிட்டு இருக்கீங்க? உடனே பெயிண்டர் வேலையெல்லாம் இருக்கும், எல்லாம் ஒட்டுக்கா செஞ்சுக்கலாம், விடுங்க. வந்து வேலை செஞ்சுட்டு போற வரைக்கும் நான் ரிட்டன் விட்டுறலாமா? மதிய சோறு தான் திங்கிற, அதனால காலைல சாப்பிடாம விட்டுறியா? எந்த இடம் கசகசன்னு இருக்கிறோம் அப்படியே கையோட துடைக்கணும், அப்பதான் வீடு கொஞ்சம் தான் சுத்த பத்தமா இருக்கு. துணி காய் போட சொன்ன, காய் போட்டியா? நல்லா உதறி காய் போட்டியா நீ ஃபர்ஸ்ட்? இப்பதாண்டி தெரியுது ஏன் உன் மாமியார் உன்னை தனி கொடுத்து வச்சாங்கன்னு. நல்ல வேலை நீ எல்லாம் எனக்கு மருமகளா வரல, வந்திருந்த அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறத. நானே எங்க மாமியார் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி என் வீட்டுக்காரன் மண்டை கழுவி தனி கொடுத்துன்னு வந்தா, இங்க வந்தா எங்க அம்மா தொல்லை அதை விட இருக்கு. இதுக்கு எங்க மாமியாரே பரவாயில்லையாட்டு இருக்கு.